ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் 4th வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் சம்ராத் ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டர். ஸோ சம்ராத் அப்படின்ற ஸ்கீம் வந்து டெக்ஸ்டைல், அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட இது வந்து ஜாஸ்தி நல்லா இருக்கிற ஸ்டேட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹரியானா, ஜார்க்கண்ட், இந்த மாதிரி இடங்கள்ல தாங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. குஜராத் இதுலலாம் இருக்கு. ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ங்க. அடுத்து UNFPA அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட். அந்த ஃபண்டில் நம்ம இந்தியாவை வந்து மெட்டர்னிட்டி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி பிளானிங்ல இந்தியா தான் டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியாங்க. அடுத்து ஸ்கேம் சி பச்சாவ் கேம்பெயின் அப்படின்னு, ஸ்கேம்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு, காப்பாத்திக்கோங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் 2 பேரும் சேர்ந்துனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் மெட்டாவும் சேர்ந்து இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் செக்யூரிட்டி, அதாவது ஆன்லைன்ல நீங்க பண்ற விஷயங்களோட சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் உதேஷ்கா ஆம் நாகரிக். ஓகேவாங்க. ஸோ எல்லா சின்ன சின்ன இடங்களுக்கு கூட நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீமு. அதுவும் வந்து ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட் கனெக்டிவிட்டி. ஸோ உதேஷ்கா ஆம் நாகரிக்ன்றது. ஸோ NCPCRன்றது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். அடுத்ததுங்க மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டும் 10 பேங்க்ஸும் சேர்ந்து ரூரல் விமன் தொழிலதிபர்கள் ஆண்டர்பிரனர்ஸை வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுல வந்து 10 பேங்க்ல ஒரு பிரைவேட் பேங்க் மட்டும் இருக்கு. அந்த பிரைவேட் பேங்க் பேர் வந்து IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்க. மும்பையோட ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ, அதோட பேர் வந்து கோட்டாக் பத்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. இந்தியாவும் ஓமனும் சேர்ந்து, அதாவது கோஸ்டல் எக்ஸசைஸ், அதாவது ஷிப் எக்ஸசைஸ், நேவி எக்ஸசைஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்க பண்ணியிருக்காங்கன்னா கோவால கடல்ல பண்ணியிருக்காங்க. நசீம் அல் பஹார் அந்த எக்ஸசைஸ் பேர். அடுத்து ITU அப்படின்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அர்த்தங்க. அது வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் அசம்பிளி அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸை வந்து போடுறாங்க. ஸோ இந்தியாவில் 150 வருஷம் கழிச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, அந்த அசம்பிளி நடக்க போகுது. ஸோ இதுல அடுத்து 5Gல இருந்து 6Gக்கு போறது ரிலேட்டடா இதுல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ ஈஸ்ரம் அப்படின்ற வெப்சைட் வந்து என்னதுன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த வீட்டு வேலை செய்யறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒருத்தவங்க சம்பளம் கொடுக்கல செய்யறேன்னா யார்கிட்டையும் போய் அவங்க எதுவும் கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு, ஈஸ்ரம். அடுத்தது பாருங்க, MSDE பார்ட்னர்ஸ் வித் மெட்டா ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப், அவங்க வந்து மெட்டாவோட கைகோர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. IEA அப்படின்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. அடுத்து FATF புதுசா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குங்க. FATFனா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுங்க. அவங்க வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அவங்களோட கண்ட்ரோலை வந்து எந்த மாதிரி கண்ட்ரீஸ்னா அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்ல தான் ஜாஸ்தி பெனிஃபிட் அடைகிற மாதிரி கொடுக்க போறாங்க. கண்ட்ரி FATFோட மெம்பரா இருக்கணும். ஹை இன்கம் கண்ட்ரி லிஸ்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து USD $10 பில்லியன் மேல அதோட பினான்சியல் செக்டார் மூலமா ரெவென்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரீஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஹை இன்கம் கண்ட்ரீஸா இருந்தா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஹை இன்கம் கண்ட்ரீஸ் டிரான்சாக்ஷன் $10 பில்லியனுக்கு மேல இருந்து $10 பில்லியன் மேல இருந்தா அந்த மாதிரிங்க. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்து ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஃப்ரீயஸ்ட் எக்கானமி வந்து சிங்கப்பூருங்க. நம்ம இந்தியா வந்து 84th ரேங்க்ல இருக்கும். மலேரியா ஃப்ரீ நாடா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஈஜிப்ட அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இது 2024ல அனௌன்ஸ் பண்ண செகண்ட் கண்ட்ரி. 2024ல ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண கண்ட்ரி வந்து கேபோ வெர்டி. ஸோ இஸ்ரோட சேர்மன் டாக்டர் S சோம்நாத் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் காங்கிரஸோட அவார்டை வாங்கியிருக்காரு. வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்தது வந்து பாருங்க, வேர்ல்ட் லைன் ரிப்போர்ட்ன்றது என்ன சொல்லியிருக்கு, UPI டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
பணத்தோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வால்யூம்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதுவும் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐஓபில ஒரு புது ஸ்கீம் விமன் ஆண்டர்பிரனர்ஸ்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஐஓபி மஹிளா சாக்ஷம் ஸ்கீம். அடுத்து சிட்டி குரூப் வந்து மாஸ்டர் கார்டோட சேர்ந்து கிராஸ் பார்டர் டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரான ஐஆர்டிஏஐ அக்கௌண்டிங் சிஸ்டத்துல IFRS 17 அக்கௌண்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1 இயர்க்குள்ள இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து RBI சென்சஸ் படி யூஎஸ் தான் நம்மளோட பெரிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிறவங்க வந்து மொரீஷியஸ், சிங்கப்பூர் அண்ட் யுனைடெட் கிங்டம். அடுத்தது நம்மளோட GDP ஃபோர்காஸ்ட் IMF வந்து 7% for the financial year 2025 and 6.5% for the financial year 2026ங்க. ஸோ கிஃப்ட் சிட்டியில உங்களுக்கு ஒரு லைசன்ஸ், என்ன லைசன்ஸ்னா புக் கீப்பிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் கிரைம் கம்ப்ளைன்ஸ் லைசன்ஸ், அதாவது BATF லைசன்ஸ் வந்து வாங்குறதுக்கு கிஃப்ட் சிட்டியில வாங்கினா ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து இன்கார்ப் குளோபல் ப்ரீ லிமிடெட். ஸோ இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு கம்பெனிங்க. ஸோ அடுத்து ICC ஹால் ஆஃப் ஃபேம்ல நிறைய பேர் அவார்டு வாங்குறாங்க. இந்தியால இருந்து ஸ்பின்னர் நீத்து டேவிட் வந்து வாங்குறாங்க. ஸோ அடுத்தது சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் கார்டு, அதாவது எல்லா ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கவர்மெண்டோட ஒரு சூப்பர்வைசரி பேங்க் இருக்கும். ஸோ அந்த சூப்பர்வைசரி பேங்கோட கவர்னர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும்போது 3 கவர்னருக்கு மட்டும் தான் A+ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டென்மார்க்கோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னரான கிறிஸ்டியன் கெட்டல் தாம்சனுக்கும், 2வது வந்து சுவிட்சர்லாந்தோட தாமஸ் ஜோர்டானுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3வதா நம்ம தான் வாங்குறோம். செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா வாங்குறோம். போன வருஷமும் நம்ம வாங்கியிருந்தோம் A+, இந்த வருஷமும் A+ வாங்குறோம். ஸோ அடுத்தது நம்ம சேர்மன் ஆஃப் வேர்ல்டு ஸ்டீல்ஸ் வந்து யாருன்னா தாச்சத் விஸ்வநாத் நரேந்திரன் அப்படின்றவர் தான் வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷனோட சேர்பர்சன். ஸோ இவர் யாரை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இவர் முன்னாடி வராரு அப்படின்னு பண்ணா லியான் டப்பாலியன் தான். அவரை பீட் பண்ணி தான் இவர் வர்றாரு. அவருக்கு அடுத்து தான் இவர் வர்றாரு. ஸோ இவர் தான் செகண்ட் இந்தியன் டு ஹோல்டு சேர்மன்ஷிப் ஆஃப் வேர்ல்டு ஸ்டீல் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து சஜன் ஜிண்டால். ஸோ அடுத்தது மனோஜ் குமார் தூபே அப்படின்றவர் தான் IRFC, அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், CMD-யா இருக்காரு. ஸோ ஜெனரல் வாங் சுவாங் அவர் வந்து நியூ பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாமை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியன் நியூரோ சயின்டிஸ்ட் சுபா டோல் அப்பாயிண்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி எலெக்ட் இன் BRO. அடுத்தது அவங்க வந்து இன்டர்நேஷனல் பிரெயின் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காங்க. யாரு? சுபா டோல். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க, நம்மளோட செஸ் கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகைசி அவர் வந்து வேடிம் ரோசன்ஸ்டெயின் அப்படின்றவரை வீழ்த்தியிருக்காரு. என்ன கப்லன்னு பாத்தீங்கன்னா செஸ் மாஸ்டர்ஸ் கப். அடுத்து ஃபார்முலா 1 ஃபெராரியில யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிராண்ட் பிக்ஸ்ல சார்லஸ் லெக்ரக் வின் பண்ணியிருக்காரு. இதே ஃபார்முலா 1 ரேஸ் மெக்சிகோ சிட்டி கிராண்ட் பிக்ஸ்ல ஃபெராரியோட கார்லோஸ் சைன்ஸ் அப்படின்றவரு வின் பண்ணியிருக்காரு. இங்க ஃபெராரின்றது கம்பெனி, ரெட் புல், ஃபெராரி, இதுக்காண்டி இந்த பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிஸ்லர், அதாவது குத்துச்சண்டை வீராங்கனை ஷாஷி மாலிக் ஒரு மேமியார் எழுதியிருக்காங்க. மீமியார் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்கிறது. ஸோ அப்படி எழுதியிருக்காங்க. அதோட பேர் வந்து விட்னஸ். அடுத்தது வந்து நரேந்திர மோடி பாரத் காவ்யா அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபில ஒரு பயோகிராஃபி. அப்போ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் எழுதுறது. யார் எழுதியிருப்பா? பிரவீன் வித்தல் தார்டே அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த பாரத் வக்கியா அப்படின்றது ஒரு டாக்டர் பாரத் பாலவல்லிய பத்தினது. அவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர்ன்றது தெரியும். அடுத்து வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே October 15ங்க. October 17 இன்டர்நேஷனல் டே ஆஃப் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. அடுத்தது 19 to 20 வந்து ஸோ இந்த கர்மயோகி சப்தாக அப்படின்னா நேஷனல் லேர்னிங் வீக்னு அர்த்தம். அது வந்து 19ல இருந்து 25 வரைக்கும் அனுசரிக்கப்படுறது. அடுத்து சிக்ஷா காப்பிலாட் அப்படின்ற அசிஸ்டன்ஸை டீச்சர்ஸும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3rd வீக்கான குவிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.